நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அவரிலேதான். நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அவரிலேதான். அருமையான வார்த்தைகள். அவரிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பிரசன்னத்திலே நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஆழமாக உணர்ந்து பார்த்தவர்களாக, என்னுடைய வாழ்க்கையை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து. நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகின்றவர் இந்த இயேசு கிறிஸ்து. எனவே அவருடைய வழிகாட்டுதலிலே நம்பிக்கை வைத்தவர்களாக, ஒருவேளை வாழ்க்கையில எண்ணற்ற சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வந்திருப்போம், துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்து வந்திருப்போம், பாரங்களையும் பாவங்களையும் நாம் அனுபவித்து வந்திருப்போம். இந்த நேரத்தில் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்க, நமக்கு மன நிறைவை கொடுக்க ஆண்டவர் இயேசு காத்திருக்கின்றார். அவருடைய அற்புத கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக இந்த பாடலிலே, ஆராதனை பாடலிலே நாம் கலந்து கொண்டு சிறப்பாய் அவரை துதித்து போற்றுவோம். அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும்
உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே உமக்கு தந்தே. ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய அன்பின் கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த ஜெப வேளை முழுவதுமாக உம்முடைய இரக்கத்தின் ஆவி எங்கள் மீது இறங்கி, உம்முடைய ஞானத்தின் ஆவி எங்களுடைய உள்ளத்தில் பிரசன்னமாயிருந்து எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவரே எங்களை அறிவுறுத்தி வழிநடத்துவாராக. எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கி எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே.
ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எமீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்ல ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடி இரத்தமே, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறை இரக்கத்தின் ஜெபமாலை, வல்லமையுள்ள மாலை. ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுக்கின்ற அற்புதத்தின் மாலை. எனவே இன்றைய தினமும் இறையிறக்க ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதருடைய சமூக உறவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். இந்த முதலாவது 10 மணியில் கடந்த பல மாதங்களாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெப விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகமே கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இந்த கிருமி அழிக்கப்பட்டு இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு புதிய வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று, பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று, தடுப்பு மருந்து விரைவிலே கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று, இன்னும் அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தைரியமாக வாழ ஆண்டவர் தாமே அருள வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே,
நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தியவர்களாக இரத்தத்தால் எம்மை கழுவும் என்பது என்று நான் பாட திருப்பி பாடும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இரத்தத்தால் எம்மை கழுவும், இரத்தத்தால் எம்மை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயா இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த இரண்டாவது 10 மணியில இன்றைக்கு மாபெரும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்ற வேளையில் வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, உண்பதற்கு உணவு வாங்க வழி இல்லை, இன்னும் பல்வேறு விதமான பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நோய் நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய வாழ்க்கை சூழலையே தடம் மாற்றி போட்டிருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று, நம்முடைய பொருளாதாரம் மீண்டுமாக தலைதூக்க வேண்டும் என்று, அதன் வழியாக அனைவருக்கும் வருமானம் கிடைத்து வளமாக வாழ வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயாவும் இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த மூன்றாவது 10 மணியில சிறப்பாக நம்முடைய மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். கடினப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொற்று நோய் என்று தெரிந்தும் சவாலை எதிர்கொண்டு உயிர்காக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள்.
எனவே மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் என்று சொல்லி இறைவன் அவர்கள் அனைவருக்கும் நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயாவும் இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த 4வது 10 மணியில நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். முதல்ல நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவர் இந்த பகுதிக்கும் இந்த பகுதியிலே வாழுகின்ற மக்களுக்கும் சமுதாயங்களுக்கும் செய்திருக்கின்ற மாபெரும் இரக்கப் பெருக்கிற்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நல்ல குடிதண்ணீர் இல்லாமல் லாரிகளுக்கு பின்னால் கையேந்தி கொண்டிருந்த அந்த வேளையிலே, குடிதண்ணீருக்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த வேளையிலே, நாம் குடிப்பதற்கு ஏற்ற சுத்தமான குடிதண்ணீரை இரக்கத்தின் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்முடைய போராட்டங்களை இரக்கத்தின் ஆண்டவர் தாமே வழி நடத்தினார். இன்றைக்கு எல்லா வீடுகளுக்கும் ஆண்டவர் தாமே நம்முடைய இல்லங்களுக்கு நாம் விரும்பிய அந்த குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த பகுதி இப்படியே இருளடைந்து போய்விடுமோ, தண்ணீர் வராமல், செழிப்பில்லாமல், வறட்சியிலே மாய்ந்து போய்விடுமோ என்று சொல்லி ஏங்கி தவித்திருந்த வேளையில் நம்மை போராட்ட களத்திற்கு இறைவன் பயன்படுத்தினார். இன்றைக்கு அந்த போராட்ட களத்தை வென்றெடுத்து வலது வாய்க்கால் திட்டம் 262 கோடி ரூபாயில் உருப்பெற்று அதனுடைய பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய கொடை, இறைவன் இந்த பகுதிக்கு கொடுத்த மிக பெரும் கொடை. எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், சென்றார்கள். ஆனால் இந்த முறை மாத்திரம்தான் இரக்கத்தின் ஆண்டவர் நம் அனைவரையும் பயன்படுத்தி அதற்கான திட்டங்களை நமக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த சூழல்ல இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற அதே வேளையில், ஆண்டவரே
எங்களுடைய வேண்டுதலை கேட்டருளும். ஒரு தேர்தல் களத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு போர்க்களத்திலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு போராட்டம், நீதிக்கும் அநீதிக்குமான ஒரு போராட்டம், உண்மைக்கும் பொய்க்குமான போராட்டம். ஆண்டவரே, இதிலே நீதியை, நன்மையை, உண்மையை நீர் மீண்டுமாக நிலைநாட்டிக் கொண்டிருப்பீராக. கடந்த வருடங்களிலே நீர் நிலைநாட்டி வழிநடத்தியதைப் போல மீண்டுமாய் உண்மையையும் நன்மையையும் நீதியையும் நிலைநாட்டி இந்த பகுதிக்கு தொடர்ந்து வெளிச்சத்தை கொடுப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்குவதாக. நியாயமான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்களாக. எனவே நம்பிக்கையோடு இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் வரப்போகின்ற தேர்தலையும் ஒப்புக் கொடுத்து நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். முள்மூடி தலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். முள்மூடி தலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயாவும் இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த 5வது 10 மணியில அனைவரும் முழந்தால் படியிட்டவர்களாக இரக்கத்தின் ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளையும் இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போமா? கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான
பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயாவும் இரத்தத்தால் எம்மை கழுவும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்திச் செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமீன். இன்றைய தினம் சிறப்பாக பாவிகள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்லவும். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல், எமது பாவங்களை பாராமல், உமது அளவற்ற நன்மைத்தனத்தில், உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த கருணை இருந்த உமது இதய இல்லத்தில், உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பெயரால் உம்மை இறந்து மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்திலே நம்பிக்கை வைத்துள்ள
நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீதும் மனுக்குலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமென். ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி பரிசுத்த திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்க செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்தானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அவிவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய
இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை துருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து கூறுவோம். இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நானும்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமீன். ஆசீர்வாத ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே முழந்தால் படியிட்டவர்களாக நம்மை முழுவதுமாக இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்தவர்களாக எருசலேம் நகர வீதிகளிலே கடந்து சென்ற பொழுது எந்த வல்லமையோடு ஆற்றலோடு நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தாரோ அதே ஆற்றலோடு வல்லமையோடு பிரசன்னமாயிருக்கிற தெய்வம் இன்று நம்மை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று லாசரே வெளியே வா என்று சொல்லி லாசரை உயிரோடு எழுப்பிய தெய்வம் இந்த வேளையில நம்மையும் ஆசீர்வதித்து நம்முடைய எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் நமக்கு விடுதலையை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாய் நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலை பாடி அவர் கொடுக்கின்ற ஆற்றலை, அவர் கொடுக்கின்ற குணத்தை, சுகத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா.
உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி நீ, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி நீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவருடைய அற்புத ஆசீர்வாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோமோ. ஒன்றுமில்லாத நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிற தெய்வத்தை உற்று நோக்கி சொல்லுவோம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியவர்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய அன்பு கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, வேதனைகளையும் சோதனைகளையும் சுமந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்ற நம்பிக்கையோடு அல்லது அவநம்பிக்கையோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். உண்மையில் இருக்கிற நம்பிக்கையை நாங்கள் ஆழப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தொட்டு ஆசீர்வதியும். இறைவா, உடைய அருளும் ஆசிரும் எங்களை உறுதிப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. நாங்கள் இன்றைக்கு கலங்கி போய் குழம்பி போய் தடுமாற்றத்தோடு தயக்கத்தோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை கொண்டு தரலும். குடும்பத்தில் ஒருத்தர் புரிஞ்சுக்காம ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய வல்லமை இறங்குவதாக, அந்த குடும்பங்களின் மீது இறங்குவதாக. பூரண சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஐக்கியத்தை நீர் அந்த குடும்பத்திற்கு நிறைவாய் கொடுப்பீராக. தெரிந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தை நீரை இணைத்து வைப்பீராக. இனிமைகளை சுற்றி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம்.
செய்வனை கோளாறுகள் ஒரு பக்கம், பில்லி சுனிய கட்டுக்களின் ஒரு பக்கம், இன்னும் எங்களுடைய தேவைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. நம்முடைய பகுதி நல்ல வளம் பெற்ற ஒரு பகுதியாக மாறுவதாக. விரைவிலே வாய்க்கால் காரியங்களை நீர்தாமே நிறைவேற்றி கொண்டிருப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எல்லா காரியங்களையும் சாத்தியப்படுத்தி கொண்டிருப்பீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும். கடனை வாங்கி அடைக்க வழி தெரியாமல் வெளிபெதுங்கி நிற்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. திருமண காரியம் நடக்கலையேங்கிற ஒரு குறைபாடு, ஆண்டவரே நீரே அவற்றை நடத்தி கொண்டிருப்பீராக, நடத்தி கொண்டிருப்பீராக. குழந்தை பாக்கியத்தை நீரே ஆசீர்வதித்துக் கொடுத்தருளும். இன்னைக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் முதிர்ந்த பருவத்திற்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். குழந்தை இல்லாம மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீரே அவர்களை, அவருடைய எண்ணங்களை ஆசீர்வதித்து மன சமாதானத்தை அவர்களுக்கு நிறைவாய் கொண்டிருப்பீராக. உம்முடைய வல்லமையும் அருளும் ஆற்றலும் எங்களோடு தங்குவதாக. ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற அரசியல் சவால்கள்ல மீண்டு வர, எழுந்து வர நீர் உதவி செய்ய. வருகின்ற தேர்தல் களத்தில் நீரே எங்களுக்காக போராடுவீராக. வெற்றி வாய்ப்புகளை நீர் தேடிக் கொடுப்பீராக. ஆண்டவரே, என்னுடைய மனித சக்தியால் அல்ல, உம்முடைய தெய்வீக வல்லமையினால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். ஆசீர்வதியும் தெய்வமே, உம்முடைய ஆற்றலினால் எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய ஆற்றல் எங்களுக்கு திடத்தையும் உள்ளத்தில் உறுதியும் கொடுத்திருக்கின்றது. உம்முடைய அருளும் ஆசிரும் எங்களோடு இப்பொழுதும் எப்பொழுதும் தங்க வேண்டும் என்று ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். மாண்புயர் என்ற கீதத்தை பாடி ஆசீர்வாதத்தை பெற நாம் தயாராவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம், இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத
சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. எழுந்தருளி வருகின்ற தெய்வத்தை உற்று நோக்கி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்வோம். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை என்று சொல்லி பாடி அவரிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை, ஆசிருக்கு மேல் ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. இயேசுவின் இருதயமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஆனந்தம் நிலை பெறுமே.
நித்திய சோதிக்குரிய பரிசுத்தர கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசைய புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசைய புரிவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.